என்ன நடந்தது இன்னைக்கு காலையில? வந்து ஆக்சுவலா சுசீந்திரன் தனமலை பெருமாள் கோயில் தேரோட்டம், தேர் திருவிழா. அது வந்து 9:15 10:15 அந்த சாரத்துப்படி வந்து தொடங்கணும். ஆனா இது போட்டு லேட் ஆயிட்டே இருந்தேன். அந்த நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க, மேனேஜரு, அக்கௌண்டன்ட், ஜாயிண்ட் கன்சல், அவங்கள்ட்ட போய் நான் சொன்னேன், இது வந்து டைம் ஆயிட்டு இருக்கு, சாரத்துப்படி உடனே தொடங்கணும்னு. அது இப்ப தொடங்கிடும் சொல்லி அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் கூட அது தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் ஆனதுன்னா மேலே போய் வாகனம் 2வது சாமி வந்துச்சு. இல்ல வாகன பவனிக்கு ரெடியா வராங்க. ரெடியா வந்தோடனே கொஞ்சம் லேட் ஆகி வந்து இவரு வர்றது அமைச்சர் அவரு வந்து நிக்க வர. அப்போ வந்து நாங்க 4-5 பேர், நாங்க அந்த ஊரு முன்னாள் தலைவர்னால அதுக்கப்புறம் அந்த கிடாங்கன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொன்னது வந்து தேங்காய் அடைஞ்சு தொடங்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். அதுக்கு வந்து நிக்க சமயம் உடனே மக்கள் வந்து நிறைய பேர் இது சம்பந்தமா போன என்ன சொல்லிக்காங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே அந்த சுவர் எல்லாம் இடிஞ்சு விழுந்த அந்த குளத்தை சட்ட குளத்தை சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு 40 நாள் ஆச்சு. போன மாசம் 12 விழுந்தாச்சு. இந்த வித நடவடிக்கையும் நடவடிக்கை இருக்குன்னா அப்படியே கெட்டி போட்டாச்சு, அப்படியே இருக்கு. இப்ப சரி அன்னைக்கு ஒரு 3 நாள்லயே வந்து பார்த்துட்டு நாங்க உடனே சரி பண்ணிடுவோம், ஃபண்டை சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த வித நடவடிக்கையும் எடுக்காம கிடக்கு. அப்போ அது வந்து பொதுமக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி தான் இருக்கு, பக்தர்கள் மத்தியில. ஏன்னா அந்த திருவிழா காலங்களிலையும் சரி சாமி ஆராய்ச்சி நடக்கும், அப்படி நிறைய இது விசேஷமான குளம், ஞான தீர்த்தம்னு அந்த குளத்தை சொல்லுவாங்க. 560 வருஷத்துக்கு முன்னால குளத்துல சூரிய ஆலயம் சொல்லி அந்த பேர்ல வந்து அந்த மணல் எடுத்ததுனாலதான் இடிஞ்சு விழுந்தது. அப்ப அப்படி அதுக்கு இருக்கும் நான் கேட்டேன். அது இப்போ அது பேசிடுறாங்க. இப்ப மக்கள் திருக்குளத்தை எப்ப நீங்க சுத்தம் பண்ணுவீங்க, இது இந்த வேலையில எப்பவும் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அது நான் பண்ணிடுவேன் பேசிடுவோம்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்பமே வந்து அவரு பக்தர்களை ஒரு மாதிரி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி வர வந்து தேங்காய் வந்து நிக்க சமயம் அந்த பின்னால வந்து ஒரு கோஷ்டியா வந்துருந்தாரு, மனோ தங்கராஜ் பொண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளுக்கு மாத்திரம் தமிழ்நாடு வாழ்கன்னு சத்தம் போட்டாங்க. அப்போ அங்க நார்மல் அங்க வந்து அதிக அளவுல பாரத் மாதாக்கு சேர்ந்த கோஷங்கள் வந்து அதிக அளவுல இருக்கு. கிருஷ்ணன் பேரட்டத்தை பொறுத்தவரை எப்பவுமே உடம்பு பிடிச்சி இருக்கிறப்ப அதுதான் சொல்லுவாங்க, பாரத் மாதா இது ஓம் காளி ஜெயகாளி போன்ற மந்திரங்களை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லாருமே உற்சாகமாட்டு இந்த அனைத்து பரிவாரத்தையும் எல்லாரும் வந்து ஒரு விழா நடத்த மரபு. அப்படி பேசிட்டு இவரு பாரத் மாதா இதுன்னு போட்டதுன்னா இவருக்கு முகம் மாறிச்சு. ஏற்கனவே மனோ தங்கராஜ் கூட வந்திருக்காரு, அவங்களோட லோக்கல் மினிஸ்டர். அப்போ இது சத்தம் போட்டோம்னா இது உடனே பேசி இப்போ அவரு வந்து சவுண்ட் போட்டோம், ஏன் அப்படி சத்தம் போடுறீங்கன்னு இவரு கேட்டாரு. அலேலியா பாய்னு அந்த சத்தம் போட்டாங்க. ஒண்ணு ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்க இது அரிசி திங்கிறீங்களா பிஏ திங்கிறீங்களா அப்படி ஓப்பனா பேசினது. அந்த வீடியோ இருக்கு, அதையும் நான் அனுப்பிவிட்டேன். அது 2வது அதுக்கு முடிஞ்சோம்னா பாரத் மாதா ஜெய் போட்டோம்னா இவரு மனோ தங்கராஜ் திரும்பி வர்றாரு, வந்து கேட்காரு, இல்ல அந்த காந்தி குற்றவாளி வீர சாவர்கருக்கு இதுக்கு வந்து சம்பந்தம். ஆனா கோஷங்கள் பேரசுமே வீர சாவர்கர், வீர சிவாஜி இது எல்லாத்தையும் சேர்த்து போடுவாங்க. வீர சிவாஜி ஜெய் 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 பவானி, வீர சிவாஜி அப்படி கோஷங்கள். அப்போ ஒன்னாவது வீர சாவர்கருக்கு இங்க என்ன கேரளத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்காரு. அதுக்கப்புறம் காந்திஜி கொலை வழக்குல 6வது குற்றவாளியாக்கும் வீர சாவர்கர், அவருக்கெல்லாம் ஜெய் போடலாமா அப்படின்னு சொல்லி அதை விமர்சனம் செஞ்சு போனோம்னா பாரத் மாதா ஜெயின் நான் சத்தம் போட்டேன். வந்த வேகத்துல திரும்பி போனோம். அதுக்கப்புறம் தேரோட்டம் மக்கள் பக்தர்கள் இழுத்து ஒரு விதமா நல்ல விதமா முடிஞ்சது. தேர் நிலைக்கு இப்ப சாதாரணமா அங்க பகுதி மக்கள்கிட்ட எப்படி ஏதாவது கோபமா இருக்குதா என்ன? அவங்க இந்த அப்புறம் சோத்த திங்கிரியா பிய திங்கிரியான்னு அவர் சொன்ன உடனே மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு வயசானவங்கள உடனே ஏதாவது சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடுவான்னு கேட்டாங்க. 60 வயசுக்கு மேற்பட்ட இருக்கா 4 பேர் சேர்ந்து எந்த ஊர்ல என்னடா பேசுறேன்னு சொல்லி அந்த அளவு அவங்க கொந்தளிச்சாங்க. அது அப்படி ஒரு பெரிய ஒரு பரபரப்பாகி போச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே கடந்த ஒரு மாசத்துக்கு மேல அந்த குளம் அப்படி கிடக்கிறது வந்து பக்தர்கள் மத்தியில ஒரு பெரிய வெறுப்பு தான்.
நீங்க சொல்றது அவரு சோத்து திங்கிறியா அப்படிங்கறது மாதிரி கேட்டது. சுரேஷ் ராஜனுமே ஏதோ கோபமா பேசிட்டு இருந்த மாதிரி ஆவேசப்பட்டு பேசிட்டு அவர் என்ன பேசினாரு? இல்ல அவரும் இது சம்பந்தம் இல்ல, அவரு இதே ஆமா இங்க இப்படிதான் இன்னொரு கூட்டம் கிடக்கு அப்படின்னு சொல்லி பேசினாரு. நான் எல்லாருமே சேர்ந்து திராவிட எல்லாமே சேர்ந்து தான் பேசியிருந்தோம், விமர்சனம் பண்ணிட்டு. அவங்களுக்கு இந்த ஒரு எழுச்சியை பார்த்தா ஒரு வெப்பம் தான் வருது. இப்ப நீங்க ஏற்கனவே எக்ஸ் பிரசிடென்டா அங்க இருந்த அந்த இதுல அந்த கோயிலுக்கு ஏதாவது நடக்கணும்னு கேக்குறீங்க. இப்ப கோவப்பட்டு இந்த மக்களும் அதை திட்டிருக்காங்கிறதுனால இனிமே அந்த கோயில் வேலை நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இருக்குதா? ஆமா, எல்லாத்துக்கும் இருக்கு. அது குறித்து போராட்டம் பண்ணாதான் முடியுங்கிற மாதிரி மனநிலை இருக்காங்க. உடனே ஒரு 5 மணி மத்தியானம் 3 மணிக்கே எல்லாம் பெரியவர்கள் சேர்ந்து பேசியிருக்காங்க. இல்ல இது இப்படி விட்டா முடியாது, இந்த கண்டிப்பா நமக்கு இந்த குளம் அளவு செய்யணும், இந்த ஏமாத்திரம் போல இருக்குன்னு சொல்லி இது இப்படி எல்லாருமே மிகுந்த வருத்தத்துக்கு இருக்காங்க.